மின்கட்டண உயர்வு ஏன் என்பது குறித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மின் தொடரமைப்பு கழகம் விளக்கமளித்துள்ளது. அதில் கடன் 3 மடங்கு அதிகரித்து 1,59,823 கோடி ரூபாயாக உயர்ந்ததாகவும், இதற்கான வட்டியும் 259% அதிகரித்து 16,551 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடு செய்ய ஆண்டுதோறும் சிறிய அளவிலான மின்கட்டண உயர்வை அமல்படுத்தி வருவதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மின் தொடரமைப்பு கழகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து மொத்தம் 25,556 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஒகேனக்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தனது தாயின் ஆசைப்படி மருத்துவராகவும் தந்தையின் ஆசைப்படி அரசியல்வாதியாகவும் ஆனதாக தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சென்னை மணலி சிவந்தி ஆதித்தனார் பள்ளியில் நடைபெற்ற 25வது ஆண்டு விழாவில் பங்கேற்ற அவர் தனது கோட்டும் ஒயிட் நோட்டும் ஒயிட் என்றும் தன்னிடம் கருப்பு பணம் இல்லை என்றும் தெரிவித்தார். நான் ஒரு தூய்மையான அரசியல்வாதி. என் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணம் எதனாலனா என்னோட மெடிக்கல் பிராக்டிஸ்ல வந்தது. அதனால என் கோட்டும் ஒயிட், என் நோட்டும் ஒயிட், என் பிளாக் மணி கிடையாது. ஆக நான் கருப்பா இருக்கலாம், என்கிட்ட கருப்பு பணம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நீரிழிவு நோயாளிகள் தங்களது கால் பாத பாதிப்புகளை கண்டறிவதற்கான பயிலரங்கம் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் விபத்து ஒன்றில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக நானும் கூட 2004 அந்த விபத்து எனக்கு ஏற்பட்ட போது, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய அளவிலான விபத்து போது அங்கே இருந்த மருத்துவர்கள் சொன்னது, நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க தரையில் சமணமிட்டு உட்கார முடியாது, வாழ்நாள் முழுக்க வேகமாக நடக்க முடியாது என்றார். சொன்ன மருத்துவர் முன்னாடியே சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்மாசனம் போட்டு காட்டினேன். எந்த மருத்துவமனை நிர்வாகம் நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க வேகமாக நடக்க முடியாது என்று சொன்னார்களோ, அந்த மருத்துவமனை நடத்திய மாரத்தானில் 2 முறை 21 கிலோமீட்டர் தூரம் ஓடியும் காட்டினேன். மரண தண்டனை மற்றும் என்கவுண்டர் கூடாது என்பதே விசிகவின் கொள்கையாக இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் பொத்தாம்பொதுவாக என்கவுண்டர் கூடாது என சொல்லக்கூடிய மனநிலையில் தான் இல்லை என திருமாவளவன் கூறினார். அரியலூர் மாவட்டம் அங்கனாரில் தனது தந்தை நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். அந்த வகையிலே பார்க்கிற போது பொதுவாக என்கவுண்டர் கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே நேரடியாக ஈடுபட்ட ஒரு குற்றவாளி, முதல் வெட்டு அவர்தான், அந்த குற்றவாளி தான் செய்தார், கொடூரமாக வெட்டினார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது நடந்திருக்கிறது. எனவே 19 என்கவுண்டர் கூடாது என்று சொல்லுகிற மனநிலையில் நான் இல்லை. காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடக அரசின் நிலைப்பாடு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த திருமாவளவன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என கூறினார். தாங்கள் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவா என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டுள்ளார். கூவி கூவி ஓட்டு கேட்டும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மோடிக்கு வாக்களித்து விட்டதாக கூறியுள்ள அவர் அதிமுக கோட்டையில் வாக்கு குறைந்தது மன உளைச்சலாக இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். நாங்கள் காமராஜர், நாங்கள் தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவா, நாங்களும் கூவி கூவி தாப்பா அழைச்சோம். வெயிலில், வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா இந்தியாவே ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுட்டோம், அவ்வளோதான். தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்கள் கூலிப்படையாக மாறி வருகிறார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடிகட்டி பறக்குது. இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியத்திற்குட்பட்ட அணிமூர் அரசு உதவி பெறும் பள்ளியில்
காலை உணவு திட்டத்தை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட காலை சிற்றுண்டி இந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியவன் நான். முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் கர்நாடகா தமிழகத்திற்கு காவிரி நீர் தர மறுத்து வரும் நிலையில் உரிய பங்கீட்டை மத்திய அரசுதான் பெற்றுத்தர வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாலை சிற்றுண்டியாக வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வரும் சிறுதானிய பிஸ்கட்டுகள் இனி வாரத்தில் 5 நாட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கதிர்கிராமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்ட மாணவர் நாள் விழாவில் பேசிய அவர், சிற்றுண்டியில் ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகரில் சாலைகளில் மாடுகளை தெரியவிடும் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் சுபம் தாக்கரே ஞானதேவராவ் எச்சரித்துள்ளார். மாமன்ற கூட்டத்தில் பேசிய அவர், மாடுகள் முதல் முறை பிடிபட்டால் 5000 ரூபாயும், 2வது முறையாக பிடிபட்டால் 10,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். திகார் சிறையில் இருந்த ஜாஃபர் சாதிக் சிறை மாற்று வாரண்ட் பெற்று சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதையொட்டி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன் ஜாஃபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜாஃபரிடம் விசாரிக்க 15 நாள் கஸ்டடி வழங்குமாறு அமலாக்கத்துறை தரப்பில் கேட்கப்பட்டது. அதற்கு ஜாஃபர் தரப்பு வழக்கறிஞர் ஆட்சேபம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் ஏதேனும் துன்புறுத்தினாரா என்று ஜாஃபரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஜாஃபர், சமூகத்தில் முக்கிய நபர்களாக உள்ள 4 பேரை தம்முடன் வழக்கில் இணைக்க அமலாக்கத்துறை முயற்சிப்பதாகவும், அதற்காக அந்த 4வரின் பெயரை சொல்லி வாக்குமூலம் அளிக்குமாறு அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாகவும் கூறினார். இல்ல, பல்வேறு அலிகேஷன் உங்க மேல சொல்றாங்க, அதுக்கு நீங்க எதுவுமே விவரமா பதில் சொல்லல. உங்களை டார்ச்சர் பண்ணதாவும் கோர்ட்ல சொல்லிருக்கீங்க, அது உண்மையாது? இருதரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதி அல்லி, அமலாக்கத்துறை கோரிக்கை குறித்து செவ்வாய்க்கிழமை என்று தீர்ப்பளிப்பதாகவும், ஜூலை 29 வரை ஜாஃபரை புழல் சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார். ராஜபாளையம் அருகே சேத்தூரில் பணிகளை முடித்துவிட்டு அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட சார்பதிவாளர் கார்த்திகேயனை சுற்றி வளைத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரிடம் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 14,800 ரூபாயை கைப்பற்றினர். இந்த பணத்துக்கு அவர் உரிய பதில் அளிக்காததால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் 15 பேர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காலை முதலே சாரல் மழை பெய்து சாலை மிகவும் வழுவழுப்பாக இருந்ததால் ஓட்டுநர்களின் கட்டுப்பாட்டை இழந்து 2 பேருந்துகளும் கோடியூர் என்ற இடத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் பாலக்கோடு மற்றும் தருமபுரி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.